ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு மல்லி கிச்சன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். நானும் நல்லா இருக்கேன், அல்ஹம்துலில்லாஹ். இன்றைக்கி நம்மளுடைய ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா சிக்கன் மந்தி தாங்க. ஸோ சிக்கன் மந்தி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக என்னோடய ஸ்டைலில் எப்படி பண்ணலான்னு பார்த்துடலாமா? ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது நான் 2 கிலோ சிக்கன் இது மாதிரி கழுவி சுத்தம் பண்ணிவிட்டு கீரல் போட்டு நான் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ 1.5 கிலோ பல்லாரி நமக்கு தேவைப்படும். அதை நல்லா அது மாதிரி கட் பண்ணி நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து தக்காளி ஒரு 3 அல்லது 4 பெருசாக இருந்துச்சுன்னா 4 சேர்த்துக்கோங்க. அதை நல்லா இது மாதிரி கட் பண்ணிவிட்டு மிக்சர் ஜாரில் நல்லா அரைச்சி பேஸ்ட்டாக எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து நம்ம மந்திக்கு டேஸ்ட்டு கொடுக்கறதுக்காக கொஞ்சம் நடக்கடலை, முந்திரி, பாதாம் இது 3ஐயும் நம்ம எடுத்து வச்சுக்கிறோம். ஸோ இதையும் நம்ம மிக்சர் ஜாரில் சேர்த்துட்டு நல்லா நைஸாக இதையும் நீங்கள் அரைச்சி பேஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நான் இதெல்லாம் மிக்சர் ஜாரில் சேர்த்துட்டு இதையும் நல்லா பேஸ்ட் பண்ணி இந்த மாதிரி தனியாக நான் எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இது மாதிரி நல்லா அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து நம்ம மந்திக்கு தேவையான ஸ்பைசஸ் எடுத்து வச்சுக்கலாம். ஸோ தேவையான அளவுக்கு இஞ்சி பூண்டு எடுத்து வச்சுக்கோங்க. நான் 3 அல்லது 4 டீஸ்பூனுக்கு இஞ்சி பூண்டு எடுத்து வச்சுருக்கேன். அடுத்து வெங்காயம், பச்சை மிளகாய், மல்லி இலை இதெல்லாம் குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து நம்ம மந்தி மசாலா ரெடி பண்ணுறதுக்கு நான் இந்த மெஷர்மெண்ட் கப்பில் தான் நான் அளந்து எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இந்த 2 மெஷர்மெண்ட் கப்லையும் நீங்கள் அளந்து எடுத்துக்கோங்க. நான் ஃபஸ்ட்டு பட்டை எடுத்திருக்கேன். அதில் அரை கப்பில் அதுலேயும் 3/4 கப்புக்கு நான் இந்த பட்டை எடுத்திருக்கேன். சரிங்களா? முழுசாக எடுக்கல, அரை கப் எடுத்திருக்கேன். இதில் முழு நல்லா குமிச்சு மல்லி எடுத்திருக்கேன். அடுத்து மிளகு இதுலேயும் ஒரு அரை கப்புக்கு நான் எடுத்திருக்கேன். ஜீரகமும் ஒரு அரை கப்புக்கும் கொஞ்சம் கூட எடுத்திருக்கேன். அடுத்து ஏலக்காய் இது 30 ml ஃபுல்லாக எடுத்திருக்கேன். கிராம்பும் அதே அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். அதாவது அதை விட சின்ன கப்பு எடுத்திருந்தால அந்த கப்பில். அடுத்தது பிரியாணி இலை 3, ஜாதிக்காய் ஒரு பாதி ஜாதிக்காய். கடைசியாக நம்ம வெள்ளை மிளகு ஒரு 2.5 டீஸ்பூனுக்கு நம்ம சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நம்ம சட்டியில் போட்டு நல்லா பொன்னிறமாக செவக்க வறுத்து எடுத்துக்கிடணும். ரொம்ப கருகிடக்கூடாது. அதாவது இது நம்ம வறுத்து எடுக்கும்போதே நல்ல ஸ்மெல் வரும். ஸோ அந்த ஸ்டேஜ்லேயே நம்ம இதை இறக்கி இதை ஆற வச்சிடலாம். ஸோ இப்போ நல்லா இது ஆறினதுக்கு பிறகு மிக்சர் ஜாரில் நல்லா சேர்த்துட்டு நல்லா நைஸ் பவுடராக நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். ஸோ எவ்வளோ நைஸாக அரைக்க முடியுமோ அவ்வளோ நைஸாக நீங்கள் இதை அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. அரைச்சதுக்கு பிறகு அப்படியே ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணாமல் இது கொஞ்சம் நேரம் நல்லா ஃபேன் காற்றுல நல்லா ஆற விட்டுட்டு நல்லா ஒரு 5 நிமிஷம் ஆறினதுக்கு பிறகு நம்ம இப்போ ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இப்போ நம்ம ஃப்ரிட்ஜில் இதை எடுத்து வச்சுக்க போகிறோம். இது 6 மாதம் ஆனாலும் கெட்டே போகாது. நம்ம எப்போல்லாம் மந்தி போட போகிறோமோ அப்போ இந்த மந்தி மசாலாவை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோன்னா நம்ம தேவையான அளவுக்கு மந்தி மசாலா இதில் நம்ம எடுத்து வச்சுக்கிட்டு இப்போது நெய் இருக்குல்ல அதை நல்லா உருக்கிக்கலாம். உருக்கிட்டு இப்போது இந்த மசாலா கூட நம்ம இந்த நெய்யையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஸோ ரொம்ப கொதிக்கலாம் விட வேணாம். அந்த நெய் உருகிற அளவுக்கு சூடாக இருந்தால் கரெக்டாக இருக்கும். ஸோ இது மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம சிக்கன் எடுத்து வச்சுருந்தால கீரல் போட்டு அந்த சிக்கனில் நல்லா இது எல்லாத்தையும் நல்லா தடவி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். சிக்கனில் எல்லா இடத்துலையும் நம்ம அந்த மசாலாவை தடவி எடுத்துக்கலாம். நம்ம கீரல் வச்சுருந்தாலும் அந்த கீரல்லையும் நல்லா எல்லாத்தையும் எடுத்து விட்டுட்டு அதுலேயும் நல்லா மசாலா தடவி எடுத்து வச்சுக்கோங்க. எப்போவுமே மந்தி ரெடி பண்ணும்போது நீங்கள் சிக்கனில் மசாலா தடவி எடுத்து வச்சுக்கோங்க. நிறைய மசாலா தடவிட்டு நம்ம இதை ஒரு அரை மணி நேரத்துக்காவது ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிடணும். அந்த மசாலா சிக்கனில் நல்லா ஊறணும். அது எந்த அளவுக்கு ஊறி இருக்குதோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு மந்தி ரொம்ப டேஸ்ட்டு கொடுக்கும். மசாலாவும் அந்த சிக்கனில் அப்படியே இருக்கும். நாம் எதுக்காக மசாலா தடவிட்டு ஃப்ரிட்ஜில் வைக்கிறோன்னா ஃப்ரிட்ஜில் வச்சோன்னா கொஞ்சம் மசாலா அந்த சிக்கனோட நல்லா செட் ஆகிரும். அதுக்கு பிறகு நம்ம சிக்கனை வேக வச்சா கூட அந்த சிக்கன் அந்த மசாலா பிரியாமல் அந்த மசாலாவோடே இருக்கும். ஸோ அதுக்காக தான் நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துக்கிறோம். இப்போ நம்ம எல்லா காய்கறிகளையும் கட் பண்ணி மந்திக்கு தேவையான மசாலா எல்லா விழுதுகளையும் அரைச்சி எடுத்து தனியாக வச்சுக்கிட்டாச்சு. ஸோ நான் கொஞ்சம் நிறையா போடுறதுனால வெளியில் அடுப்பு பற்றி தான் போட போகிறேன். ஸோ இப்போ தேவையான அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் நல்லா ஹீட் ஆகட்டும். ஆயில் ஹீட் ஆனதுக்கு பிறகு நம்ம 1.5 கிலோ வெங்காயத்தை கட் பண்ணி எடுத்து வச்சுருந்தோம்ல அந்த கட் பண்ணி எடுத்து வச்சுருந்த வெங்காயத்தை ஒரு 3/4 பாகத்துக்கு நம்ம எடுத்து இது மாதிரி வறுத்து எடுத்துக்கலாம். ஒரு 1/4 பாகத்தை மட்டும் நம்ம எடுத்து தனியாக வச்சுக்கலாம். அது நம்ம மந்திக்கு யூஸ் பண்ண போகிறோம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த வெங்காயத்தை நல்லா பொன்னிறமாக செவக்க வறுத்து எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு நல்லா இந்த மாதிரி ஆயில் நல்லா சூடானதுக்கு பிறகு இந்த வெங்காயத்தை நம்ம போட்டு நல்லா பொன்னிறத்துக்கு வறுத்து எடுத்துக்கலாம். ஸோ வெங்காயம் வதங்குறதுக்கு ரொம்ப லேட் ஆகும். நம்ம கொஞ்சமாக வெயிட் பண்ணி தான் இதை வதக்கி எடுக்கணும். ஸோ கருக விட்டுறாமல் நல்லா பொன்னிறத்துக்கு இதை வதங்கட்டும். இது வதங்குறதுக்குள்ளே நம்ம அரிசியை ஊற வச்சிடலாம். ஸோ இப்போ நான் இதில் ஒரு படி ஃபுல்லாகவும் இதில் அரைப்படியும் நான் இதில் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா தண்ணி ஊற்றி நல்லா 2 தடவை கழுவி அலசிட்டு அதுக்கு பிறகு ஊற வச்சுக்கோங்க. நம்ம ஊற வச்சதுக்கு பிறகு களைஞ்சோன்னு சொன்னால் அரிசி உடஞ்சிரும். ஸோ அதுக்காகவே நம்ம முன்னாடியே களைஞ்சிட்டு இதை நம்ம ஊற வச்சுக்கலாம். ஸோ இப்போ அரிசி வேகட்டும். அதுக்குள்ளே நம்மளுக்கு வெங்காயம் நல்லா வதங்கியிருக்கும்.
ஸோ வெங்காயம் நல்லாவே கோல்டன் கலரில் நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நல்லா எண்ணெயெல்லாம் வடிச்சிட்டு ஒரு பிளேட்டில் நம்ம மாற்றிக்கலாம். மாற்றிட்டு நல்லா ஃபேன் காற்றுல ஆற விட்டுட்டு கையில் அப்படியே உதுத்து விட்டு வச்சுருங்க. நீங்கள் அப்படியே வெங்காயத்தை இது மாதிரி எடுத்துகிட்டு நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா, கையில் உதுத்து விடாமல் வச்சுருந்தீங்கன்னா அப்படியே அந்த வெங்காயம் பிசு பிசுன்னு ஆயிரும். ஸோ இது மாதிரி நம்ம ஒரு பிளேட்டில் நல்லா வச்சுட்டு கையில் அப்படியே உதுத்து விட்டு பார்த்திங்கன்னா வெங்காயம் அப்படியே மொறு மொறுன்னு விழணும். ஸோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு வெங்காயம் இருக்கணும். ஸோ இந்த மாதிரி இருக்குதான்னு நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம வெங்காயம் வறுத்தெடுத்த அந்த சட்டிலேயே நம்ம ஸ்பைசஸ்லாம் எடுத்து வச்சுருந்தாலும் அந்த ஸ்பைசஸையும் இதில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இது கூட கொஞ்சம் புதினாவையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு மிச்சம் எடுத்து வச்சுருந்தாலும் அந்த வெங்காயத்தையும் இது கூட சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ஸோ கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா வதங்கட்டும். இது வதங்கினதுக்கு பிறகு நம்ம பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருந்தாலும் அந்த பச்சை மிளகாவையும் இது கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம இஞ்சி பூண்டு 3 டீஸ்பூனுக்கு எடுத்து வச்சுருந்தாலும் அதையும் இது கூட சேர்த்துட்டு நல்லா பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வதக்கி விட்டுட்டு இப்போ நம்ம தக்காளி அரைச்சி வச்சுருந்தாலும் அந்த தக்காளி விழுதையும் இது கூட நம்ம சேர்த்துக்கிறோம். சேர்த்துக்கிட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இது ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா வதங்கணும். வதங்கினதுக்கு பிறகு கொஞ்சம் புதினாவையும் மல்லியையும் இது கூட தூவிக்கோங்க. தூவிட்டு லைட்டாக கொஞ்சமாக வதக்கி விட்டுக்கோங்க. வதக்குனதுக்கு பிறகு நம்ம இப்போ இந்த ஸ்டேஜில் தான் நம்ம காஞ்ச லெமன் எடுத்து வச்சுருந்தாலும் அந்த லெமனையும் இதில் ஆட் பண்ணிக்க போகிறோம். அதுக்கு பிறகு நம்ம இப்போ இதில் சிக்கனை சேர்த்துக்கலாம். நம்ம ஃப்ரிட்ஜ்லேருந்து எடுத்து வச்சுருந்தோம்ல அந்த சிக்கனையும் இது மாதிரி ஒன்று ஒன்றா நீங்கள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நம்ம படியில் 1.5 அளவுக்கு நம்ம தண்ணி எடுத்து வச்சுருந்தோம். அதில் 3 அளவுக்கு நமக்கு தண்ணி வேணும். ஸோ நான் அளவுகளை 1க்கு 2ன்னு சொல்லிவிட்டு அதில் கொஞ்சம் கம்மியாக நான் தண்ணி சேர்த்துருக்கேன். தண்ணி சேர்த்து அளந்து இதில் ஊற்றிக்கிட்டு கொஞ்சமாக ஒரு 1/4 டீஸ்பூனுக்கு மஞ்சள்தூள் சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இந்த கறி வேகிற அளவுக்கு இதை மூடி வச்சு நல்லா வேக விட்டு எடுத்துக்கலாம். ஸோ இப்போ மூடி வச்சிடலாமா? நல்லா வேகட்டும். வெந்து நல்லா இப்படி இந்த அளவுக்கு நல்லா வெந்திருக்கணும். ஸோ இப்போ இந்த ஸ்டேஜில் கறி நல்லா வெந்திருக்கான்னு சொல்லிட்டு நீங்கள் கறியை பிச்சு பாருங்கள், உங்களுக்கு தெரியும். கறியும் நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம இந்த கறியை மட்டுமே தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து ஆற வச்சுக்க போகிறோம். ஸோ இது மாதிரி வெந்த கறிலாம் நான் எடுத்துகிட்டு ஒன்று ஒன்றா எடுத்துகிட்டு இந்த மாதிரி தனியாக நான் எடுத்து வச்சுக்கிறேன். ஸோ எல்லா கறியும் இது மாதிரியே நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. மந்தி எல்லாருமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செய்வாங்க. நான் என்னோடய ஸ்டைலில் மந்தி செஞ்சுருக்கேன். நீங்களும் ஒரு நாளைக்கு இது மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு மறந்துடாமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இப்போ நம்ம எல்லா சிக்கனையும் எடுத்து இது மாதிரி ஒரு பிளேட்டில் போட்டு நல்லா ஆற வச்சு எடுத்துக்கலாம். ஸோ ஆறினத்துக்கு பிறகு இது தனியாக இருக்கட்டும். இப்போ நம்ம அந்த சிக்கன்லாம் எடுத்ததுக்கு பிறகு அந்த இது தண்ணி கொஞ்சமாக கொதித்து வரட்டும். கொதித்து வந்த பிறகு இப்போ நம்ம முந்திரி, பாதாம், நடக்கடலை இதெல்லாம் அரைச்சி விழுதாக எடுத்து வச்சுருந்தோம்ல அந்த விழுதையும் இது கூட ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா கலந்து விட்டதுக்கு பிறகு நம்ம இப்போ கழுவி சுத்தம் பண்ணி ஊற வச்சு எடுத்து வச்சுருந்தோம்ல அந்த அரிசியையும் நம்ம இது கூட கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அரிசியையும் இந்த மாதிரி நீங்கள் இது கூட சேர்த்துக்கோங்க. நான் இப்போ எல்லா அரிசியையும் இது கூட நான் சேர்த்துக்கிறேன். அவ்வளோதாங்க. இப்போ எல்லா அரிசியும் நல்லா சேர்த்துட்டு இது மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கலந்ததுக்கு பிறகு இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு இதெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. எல்லாம் கரெக்டாக இருக்குதான்னு பார்த்துட்டு நம்ம இப்போ இதை தம்மில் போட்டுடலாம். அடுத்து நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருந்த சிக்கனை ஆற வச்சுருக்கோம்ல அதுக்கு நம்ம மசாலா ரெடி பண்ணிடலாம். இப்போ 1 டீஸ்பூனுக்கு நான் வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் சேர்த்துருக்குறேன். 1/4 டீஸ்பூனுக்கு உப்பு சேர்த்துருக்குறேன். ஒரு 3 டீஸ்பூனுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துருக்கேன். இது கூட கொஞ்சமாக ஃபுட் கலர் ரெட் கலர் இருக்குல்ல அது கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம ஆற வச்சுருந்த சிக்கன் மேலே இதை நம்ம தடவ போகிறோம். ஸோ இது ஈவனாக எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் ஆகிற அளவுக்கு இந்த கலந்து வச்சுருந்த மசாலாவை இது கூட கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம சேர்த்து எல்லாத்தையும் இந்த மாதிரி தடவி எடுத்துக்க போகிறோம். ஸோ இப்போ எல்லா சிக்கன்லேயும் இது மாதிரி தடவி எடுத்து வச்சுக்கோங்க. நான் எல்லா சிக்கன்லேயும் இது மாதிரி தடவி எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போ ஒரு தோசைக்கல்லை அடுப்பில் வச்சுட்டு கொஞ்சமாக ஆயில் சேர்த்துட்டு இது மாதிரி நம்ம பொரித்து எடுக்க போகிறோம். ஸோ ரொம்ப வேகணும்னு இல்லை, ஏற்கனவே வெந்த கறி தான். லைட்டாக அந்த நம்ம மசாலா இப்போ தடவணும்ல அந்த மசாலா கிறிஸ்பி ஆகிற அளவுக்கு நல்லா இது மாதிரி எண்ணெயில் நம்ம பொரித்து எடுத்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ சிக்கன் இருக்கட்டும். அதுக்கு முன்னாடி நம்ம இப்போது கொஞ்சம் திராட்சை, நடக்கடலை, முந்திரி இதெல்லாம் நம்ம நெய்யில் போட்டு வறுத்து தனியாக இது மாதிரி எடுத்து வச்சுக்கலாம். நம்ம மந்திக்கு லாஸ்ட்டாக இதெல்லாம் சேர்க்க போகிறோம். அதுக்காக தான் நம்ம இதை வறுத்து எடுத்து வச்சுக்கிறோம். இப்போ நம்ம தம்மில் போட்டிருந்தது என்னாச்சுன்னு தெரியலையே, வாங்க வாங்க அதை போய் பார்க்கலாம். ஸோ மந்தி நல்லாவே நம்மளுக்கு வெந்து வந்துருச்சு. பார்த்தாலே தெரியும் நம்மளுக்கு அரிசி எதுவும் உடையாமல் இது மாதிரி நல்லா கரெக்டாக இருக்குது.
ஸோ இந்த ஸ்டேஜில் இன்னும் கொஞ்சம் தண்ணி இருக்கிற மாதிரி இருக்குது. இன்னும் ஒரு 5 நிமிஷத்துக்கு தம்மில் போட்டு எடுத்துடலாம். ஒரு 5 நிமிஷம் கழித்து நம்ம இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஸோ அவ்வளோதாங்க, நம்மளுக்கு நல்லாவே மந்தி வெந்து வந்திருக்கு. இப்போது நம்ம சிக்கன் பொரித்து வச்சுருந்தோம்ல, அந்த சிக்கனை இதில் ஒன்று ஒன்றா நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ எல்லா சிக்கனையும் இது கூட சேர்த்துட்டு நம்ம வறுத்து எடுத்து வச்சுருந்தோம்ல அந்த வெங்காயம், அதையும் இது கூட நம்ம சேர்த்துக்கலாம். வெங்காயம் இந்த மாதிரி உதிரி உதிரியாக இருந்தால் தான் சாப்பிட்றதுக்கும் சரி, இதில் சேர்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும். இப்போ இது கூடவே மல்லியும் புதினாவையும் நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம வறுத்து எடுத்து வச்சுருந்தோம்ல முந்திரி, திராட்சை, நடக்கடலை இதெல்லாம், அதையும் இது கூட நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது மாதிரி சின்னதாக ஒரு கிண்ணம் மாதிரி வச்சுட்டு அடுப்பில் சூடாக இருக்கிற கறியை எடுத்து இது மேலே வச்சுட்டு அது மேலே நெய் ஊற்றிட்டு நம்ம சட்டியை மூடிடணும். ஸோ அதில் வர்ற புகையெல்லாம் அந்த மந்தியோட நல்லா கலந்து ஒரு ஸ்மெல் அடிக்கும். அதுதான் நம்மளுக்கு மந்தி ஸ்மெல்லாக இருக்கும். ஸோ ஒரு 5 நிமிஷத்துக்கு பிறகு ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம இப்போது அந்த கறியை எடுத்து வெளியில் வச்சிடலாம். அவ்வளோதாங்க, அரேபியன் டேஸ்ட்டில் என்னோடய ஸ்டைலில் மந்தி ஈஸியாக சிம்பிளாக ரெடி ஆயிடுச்சு. ஈஸியாக சிம்பிளான்னு சொல்ல மாட்டேன், கொஞ்சம் ஜாஸ்தியான வேலை தான். இதில் நமக்கு ஜாஸ்தியான வேலைங்கிறதே அந்த கறியை வச்சுட்டு மசாலா தடவி நம்ம பொரித்து எடுக்கிறதுல தான் இருக்குது. ஸோ அது மட்டும்தான் கொஞ்சமாக நம்மளுக்கு லேட் ஆகும். மற்றபடி எல்லாமே நம்ம ரெடி பண்ணி வச்சிட்டோம்னா சீக்கிரமாக மந்தி செஞ்சிடலாம். இது கூட நம்ம வச்சு சாப்பிட்றதுக்கு மயோனஸ், தயிர் பச்சடி, கத்திரிக்காய் தொக்கு இதெல்லாம் வச்சு சாப்பிட்டோம்னா இன்னும் டேஸ்டியாக இருக்கும். நான் இப்போ இது கூடவே சிக்கனும் கொஞ்சம் மயோனஸ் தான் வச்சு ரெடி பண்ணி கொடுத்துருக்கேன் பசங்களுக்கு. சாப்பிட்டு பார்த்துட்டு ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. ஸோ நீங்களும் ஒரு நாளைக்கு இது மாதிரி மந்தி செஞ்சு உங்கள் வீட்டில் உள்ளவங்களுக்கு கொடுத்து பாருங்கள். சாப்பிட்டு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு எனக்கு மறந்துடாமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அவ்வளோதாங்க, என்னோடய ஸ்டைலில் அரேபியன் சிக்கன் மந்தி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ஒரு நாள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். என்னோடய சமையல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. அஸ்ஸலாமு அலைக்கும். வேறு ஒரு நல்ல சமையலோடு சந்திக்கலாம்.